மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, முத்தமிழறிஞர் தலைவர் அவர்கள் ஆட்சி காலத்தில் குப்பநத்தம் அணை, மீர்கண்ட நதி அணை, செண்பகத்தோப்பு அணை, இந்த 3 அணைகள் எங்கள் திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள், மாண்புமிகு முத்தமிழ் அறிஞர் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் கொடுக்கப்பட்டது. செண்பகத்தோப்பு அணையும் குப்பநத்தம் அணையும் ஓரளவுக்கு சீரமைக்கப்பட்டுள்ளது. மிருகண்ட நதி அணை மாண்புமிகு இன்றைய முதல்வர், அன்றைய துணை முதல்வர் அவர்கள் திருக்கரங்களால் திறந்து வைக்கப்பட்ட காலத்தில் இருந்து இந்த 15 ஆண்டுகளாக எந்த பராமரிப்புமின்றி டேமில் தண்ணி நிற்கும் சூழ்நிலை இல்லாத காலத்தில் அந்த ஷட்டர்லாம் ரொம்ப வீக்காக இருந்தது, தண்ணிலாம் வெளியே போயிடுது. இதை கருத்தில் கொண்டு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் நீங்கள் கொடுத்த அணையை உங்கள் காலத்தில் அதை சீரமைத்து எங்கள் தொகுதி மக்களுக்கு நீங்கள் பேருதவியாக இருக்க வேண்டும் என்று மாண்புமிகு அமைச்சர் அவர்களை கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். தலைவர் கலைஞருடைய உத்தரவால் நான் கட்டிய அணைகள் தான். அதிலே இத்தகைய நிலைமை ஏற்பட்டிருக்குமானால் தீபாவளி கழித்து உடனடியாக ஃபர்ஸ்ட் வீக்கே நானே நேரில் வந்து பார்க்கிறேன். அதற்கு வேண்டிய நடவடிக்கை எடுக்கப்படும். மாண்புமிகு உறுப்பினர்கள் நீர்வளத்துறையில் நிறைய கேள்வி கேட்கறதுக்கு கை தூக்குறாங்க. நிறைய பேர் கேட்குறாங்க. நம்ம திருவண்ணாமலை குப்பநத்தம் கேள்வி பல மாவட்டங்கள்லையும் கேட்குறாங்க. உங்களுக்கு எல்லாம் மனதில் எல்லாமே இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு பதில் சொன்னா நல்லது. ஆய்வில் இருக்கிறது முடியுது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.